செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த குட்டி கதைகள்லாம் அம்புலிமாமா சிறுவர் மலர்ல ஏற்கனவே வந்துடுச்சு. இப்படித்தான் விஜய்க்கு எதிராக சீமான் பேசியிருக்கிறாரு. இதை அடுத்து ப்ளூ சட்டை மாறன் சீமானை தாக்கியிருக்கிறாரு. அப்படி என்னடாப்பா இவங்க 3 பேரும் பேசினாங்க, இதை பத்தின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். வாங்க. அதாவது நடிகராக இருந்த விஜய் தற்போது அரசியல் தலைவராக மாறி இருக்கிற சூழ்நிலையில எப்படியாவது அடுத்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராகணும் அப்படிங்கிற உறுதியோட போராடிக்கிட்டு வர்றாரு விஜய். இந்த நிலையில பல வருஷமா நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி அதுல ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக பேசிக்கிட்டு வர்றாரு. அதாவது தளபதி தளபதி அப்படின்னு கத்துனாலே தலைவிதி தலைவிதி என்றுதான் கேக்குது அப்படின்னும், டிவிக்கே டிவிக்கே அப்படின்னு கூச்சலிட்டா டிவிக்க டிவிக்க என்று கேக்குது அப்படின்னும், அணில் குஞ்சுகள் அப்படின்னும் பகிரங்கமா விமர்சனங்களை வச்சிருந்தாரு. ஆனா விஜய் தாவேகா மாநாட்டுல பேசுறப்போ மற்ற கட்சிகளுடன்லாம் சண்டை போடுறது முக்கியம் கிடையாதுங்க, நமக்கு ஒரே அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி குட்டி கதை ஒன்று சொன்ன நிலையில அந்த கதையே நான் சொன்ன கதை தான் அப்படின்னும், அந்த கதையைத்தான் தம்பி விஜய் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு சீமான். அதற்கு ப்ளூ சட்டை மாறன் தற்போது ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அதாவது இசை வெளியீட்டு விழாக்கள்ல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் போலவே விஜயும் குட்டி கதைகளை சொல்லி வருவது வழக்கமான ஒரு விஷயம். ஏற்கனவே பார்த்தோம்னா பல இடங்கள்ல பல அறிஞர் பெருமக்கள் சொன்ன நன்னெறி கதைகளை தான் நடிகர்களும் அரசியல் தலைவர்களும் சொல்லிக்கிட்டு வராங்க. அதாவது ராஜா ஒருத்தர் அடுத்த தளபதியை தேர்ந்தெடுக்க முடிவு செஞ்ச நிலையில சிறந்த 10 வீரர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட விதைகளை கொடுக்கிறாரு. அடுத்த 3 மாதத்துக்குள்ள யார் இதை சிறப்பா வளர்க்குறாங்களோ அவங்க தான் தளபதி அப்படின்னு அறிவிக்க ஒருத்தர் ஆள் உயரத்துக்கும் ஒருத்தர் தோல் உயரத்துக்கும் வளர்த்துக்கிட்டு வராங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வளர்க்காம, ராஜா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா இந்த விதை வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீதான் என்னோட அடுத்த தளபதி அப்படின்னு ராஜா சொல்லிட்டு, நான் எல்லாத்தையும் கொடுத்தது வெந்த விதை, அது ஒரு நாளும் செடியா மாறாது. அப்படி பார்த்தோம்னா இவங்க 3 பேரும் திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லும் கதையத்தான் விஜய் மதுரை மாநாட்டுல சொல்லியிருந்தாரு. முன்னதாக பார்த்தோம்னா 2021ஆம் ஆண்டு தேர்தல் அப்போ சீமான் இதே போன்ற சாயல் கொண்ட கதையை பேசிய வீடியோக்களை சீமான் தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் செய்த நிலையில அது என்னோட கதை, அந்த கதையத்தான் தம்பி விஜய் பேசியிருக்கிறாரு. நான் மன்னன் சொன்னதை தளபதி அப்படின்னு மாத்திருக்கிறாரு விஜய், இவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு. இதை அடுத்துதான் அந்த கதை பல வருடங்களுக்கு முன்பே அம்புலிமாமா சிறுவர் மலர்ல வந்துருச்சு அப்படின்னும், அது இணையத்துல இருக்கு, அதைத்தான் உங்கள் கதையாக சொல்றீங்க அப்படின்னும் எக்ஸ் தளத்துல பதிவிட்டு சீமான கலாச்சிருக்கிறாரு ப்ளூ சட்டை மாறன். சீமான் அந்த கதையை சொல்லும் போதெல்லாம் வைரல் ஆகலை அப்படின்னும், விஜய் சொன்னதும் அந்த கதை இந்திய அளவில் வைரல் ஆகிருச்சு அப்படின்னும் விஜய் ரசிகர்கள் கமெண்ட் போட்டுக்கிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.